எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊர் சாப்பாடு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு கைப்பக்குவம், ஒரு வாசம், ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்குற ஒரு மாவட்டம் பார்த்திங்கன்னா, அந்த ஊர் சாப்பாடு ஒரு சின்ன கடையாகட்டும், ஒரு பெரிய கடையாகட்டும், இல்லை வெளி மாநிலமாகட்டும், வெளி ஊராகட்டும், எல்லாருக்குமே இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ரிப்பரேஷன் சொல்ல முடியாது, குசைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா, செட்டிநாடு சாப்பாடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செட்டிநாடு சாப்பாடு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நிறைய விதமான ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்குது. அவங்க அசைவம் முக்கியம், சைவம் முக்கியம். அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிநாடு பெப்பர் சிக்கன். இங்கே நம்மக்கிட்ட இருக்க இந்த மல்லி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், முழு மல்லி, சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், சீரகம், வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். இதை வச்சு தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோழியோட மிளகு போடுறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு முன்னாடி வந்து என்ன பண்ணால் தோட்டத்தில் வந்து சேவல் ஓடும். அந்த நாட்டுக்கோழியை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த மிளகு போடுறதுக்கு, அந்த மிளகு போட்டு சமைக்கும் போது வயிறுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு ரீசனுக்காக தான் வந்து அந்த காலத்தில் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது சமைக்க நாளடைவில் எல்லாருக்கும் பிடிச்சி போயிருக்கு. எல்லோரும் ஈஸியாக சமைக்கிறாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. சரி வாங்க, ரொம்ப நாள் பேசிகிட்டே இருக்கோம், அப்படியே சமைச்சிட்டே பேசலாம். எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ 2 விதமாக யூஸ் பண்ண போகிறோம் இங்கே சட்டியை. ஒன்று வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு தனியாக வேக போகிறோம். அதே டைமில் இன்னொரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு சோம்பு, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல வந்து நல்லெண்ணையும் யூஸ் பண்ணலாம், கல்லெண்ணையும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவும் இதில் போட்டுறேன். இந்த காஞ்ச மிளகாய் இப்படி நல்லா உடச்சி போடுங்க. இது கூட ஒரு 2 கருவேப்பிலை. இந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியன் சமையல் பண்ணும்போது அப்பப்போ இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பப்போனா இல்லாமல் விட்றாதீங்க. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. அப்படி போட்டோடனே எப்படி புரியுதோ அந்த அளவுக்கு நல்லா அந்த டேஸ்ட்டும் வாசமும் நல்லா கொடுக்கும். அந்த தாளிப்பு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம இங்கே வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம், இந்த பாருங்கள். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் வந்து 1/2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணல, முழுசாகவும் போட வேண்டாம். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது அந்த சிக்கன் வெந்த பிறகு அந்த வெங்காயத்தோட அந்த மிளகும் அந்த மல்லியோட வாசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, அதனால தான். ஸோ இப்போ இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்படி 1 by 1 ஈஸியாக சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த சின்ன வெங்காயத்தை போடும் பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் போட்ட பிறகு இது குக் பண்ணுற பக்குவம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% அளவுக்கு குக் பண்ணால் மட்டும் போதும். அதிகமாக குக் பண்ணும்போது என்னென்னா அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு மசிஞ்சு போனால் நல்லா இருக்காது. அதனால தான் 40% அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டுடலாம். இந்த இடத்துல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த தக்காளியும் போடுறதுக்கு முன்னாடி இந்த பூண்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7 மடங்கு பூண்டு போடுங்க, 3 மடங்கு இஞ்சி. அதாவது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சும் பூண்டு போட்ட பிறகு முதல்ல அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். ஸோ இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த தக்காளி சொல்லும் போது வந்து நல்ல பழுத்த நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறோம். அந்த பழுத்த நாட்டு தக்காளி போடும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். இந்த தக்காளி போட்ட பிறகு குக் பண்ணுற பக்குவம் பார்த்தீங்கன்னா அப்படியே வதக்கணும், நல்லா மசியணும், அந்த மாதிரி பக்குவமே இல்லை. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த சிக்கன் நாட்டுக்கோழி கிடச்சா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த வெங்காயம், தக்காளி, இந்த சிக்கன், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு இந்த உப்பு போட்டுறேன். இந்த சால்ட்டு இங்கே பாருங்கள், இந்த சால்ட்டு இதில் கொஞ்சம் போடுறேன். போட்ட பிறகு இந்த பூண்டு இருக்குல்ல, இந்த பூண்டையும் இதில் கொஞ்சமாக அப்படி சேர்க்குறோம். ஏன் இந்த இடத்துல பூண்டு சேர்க்குறேன்னா, நீங்கள் அந்த பூண்டு இப்போது இந்த சிக்கனோட சேர்ந்து வேகும் போது அந்த பக்குவம் மாறும். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. ஆனால் எனக்கு அந்த மெஸ்ஸில் நான் காரைக்குடி போகும்போது நான் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல
இந்த மாதிரி பூண்டு கடைசியாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மிளகு, சீரகம், அந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அந்த பூண்டு கடிக்கும் போது கொஞ்சம் அந்த பூண்டு வந்து கடிக்கும் போது ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனிவே வந்து இந்த பூண்டு காரமாக தான் ஏன் இருக்கும், அப்புறம் என்ன இதில் வேறு புதுசாக ஒரு காரம் அப்படி சொல்லி நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து தம்பி, ரொம்ப நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அவங்க சொல்லி கொடுத்த அந்த அனுபவம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் இது சைடில் அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி கிச்சன் பெருசாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருளும் வைக்கலாம், டக்குன்னு சமைக்கலாம். அதே மாதிரி ஒரு 4 அடுப்பு இருந்ததுன்னா இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று மாற்றி மாதிரி டக்குன்னு சமைச்சிட்டே இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இது வறுக்கிறதுக்கு ஒன்று ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம அஞ்சரை பேட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இங்கே இந்த மல்லி இருக்குல்ல, இந்த மல்லி இதில் போடுறேன். இந்த மல்லி பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வாசத்தை கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த சோம்பு. இந்த சோம்பு எதுக்காக போடுறோம், இந்த சோம்பு இந்த மாதிரி போடும்போது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து தேங்காவும் இல்லை கசகசா, முந்திரி பருப்பு இல்லை கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம், அந்த டைமில் வந்து நமக்கு ஜீரணத்துக்கு வந்து இந்த சோம்பு தான் வேலை செய்யுது. இதுக்கப்புறம் வரமிளகா, சும்மா அந்த கலருக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வரமிளகா போட்டாச்சு. இதோட 2 கருவேப்பிலையை ஃபீல் பண்ணி இதில் போடுறோம். போட்ட பிறகு இவரை வந்து நம்ம லைட்டாக வறுக்கிறோம். ஸோ இப்போ வறுக்கிறது 2 நிமிஷம் ஆகும். வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். செம வாசம், அந்த மல்லியோட வாசம் வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான், இந்த பேனில் மாற்றியாச்சு. இந்த பேனில் மாற்றின பிறகு இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ண போகிறோம். இந்த பொடி பண்ணுற பக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைஸாக அரைக்கூடாது. வீட்டில் மிளகாத்தூள், குழம்புத்தூள்லாம் அரைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பக்கத்தில் அரைச்சிடாதீங்க. ஒரு 80% அளவுக்கு அரைச்சிடணும். 20% குறை இருந்தால் தான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சரிங்களா? ரொம்ப கவனம் தேவை. இந்தாங்க, இதை அரைச்சி வந்துடுங்க. இந்தாங்க, மறந்துடாதீங்க. இதே பக்குவத்தில் 20%. சரியா? குறை இருந்தால் நல்லாயிருக்கும். டன் ஃபைன். இப்போ 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கலாம். மசாலா ரெடியான பிறகு தான் அதுக்கப்புறம் வேலையை நம்மளுக்கு. பொடி ரெடி. ஓகேவா? ரெடியா? பரவாயில்லங்க, வேற லெவலில் அரைச்சிருக்கீங்க. இங்கே பாருங்கள் எப்படி பொடி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் பக்குவம். வீட்டில் அரைக்கும் போது பொடியை வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சா நல்லாயிருக்கும். அந்த மல்லியும் அந்த மிளகுலாம் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த பாதியாக அரைச்சி போடுறோட நம்மளுக்கு கஷ்டம் சாப்பிடும்போது. அதனால் அந்த 80 to 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். ஒரு 10 to 50%, அது 20%க்குள்ளார வந்து கொஞ்சம் குறை பக்குவம் இருந்தால் போதும். இப்போ இந்த சிக்கனும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதான் பக்குவம். இங்கே பாருங்கள், இந்த எண்ணெய் மேலே தள்ளுது பார்த்தீங்களா? இந்த எண்ணெய் இப்படி மேலே தள்ளினா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த திருப்பி ஒரு கிண்டிட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மிளகும் அந்த சோம்பும் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த மிளகும் சீரகம், சிறு சீரகம் இருக்குல்ல, அரைச்சி தனியாக வச்சுருக்கேன், அது போடுறதுக்கு முன்னாடி இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை ஃபஸ்ட் இதில் போடுறேன். அவ்வளோதான். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. இப்போ இது போட்ட பிறகு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லி அப்படி மேலே போடுங்க. இதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை நல்லா தாராளமாக இப்படி பிச்சு போடுங்க. என்னடா கருவேப்பிலை ஷெஃப் இப்படி போட்டுகிட்டே இருக்காரு, ஒரு 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுக்குற மாதிரி வாசம் வேறு எதுலேயும் கொடுக்காது நம்ம சவுத் இந்தியன் சமையலில். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இதில் போட்டு இப்படி நல்லா பெரட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரட்டை முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தலைவரை உள்ளே கூப்பிட்றோம். இந்த இடத்துல மிளகும் சீரகம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2 மடங்கு மிளகு போடுறேன்னா 1 மடங்கு சீரகம் போடணும். சீரகம் கொஞ்சம் அதிகமாக போனால் நல்லா இருக்காது, அதனால மிளகு வந்து 2 மடங்கு சொல்கிறேன். இப்போ இந்த மிளகு சீரகம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி, இதுவும் எப்படி அந்த பொடி ரெடி பண்ணணுமோ அதே பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பொடியை மேலே போடுறோம். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. வீட்டில் எதுமா ரெடி பண்ணிட்டு சும்மா தோசையும் இட்லியும் சாப்பிட்டேன்னு வச்சுங்க, வேறு லெவல். நான் ரசம் சாப்பிட்டு கொடுத்தாங்க, சாப்பிட 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 அப்பப்பா வேறு லெவல். பார்த்தீங்கன்னா அந்த பொடி போடனே கலர் மாறிச்சுல,
அந்த வெங்காயம் 1-2 வெங்காயம் அப்படி முழுசாக தெரியுதா? ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான ரெசிபி, ஐம் ஷோர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் விரும்புவீங்க. இந்த பெப்பர் சிக்கனை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு முறையில் பண்ணுற பக்குவத்தில், ஷெஃப் நீங்கள் இது போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி யாராவது ஃபீட்பேக் கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த பக்குவத்தில் பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன்.